வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நம்ம இப்போ மேக்ஸ் மாரத்தானில் 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸில் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 8 வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்கள் என்னன்றதை பார்த்துருவோம். சரி, 2/10 பாதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 100ல் பாதி எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வோம்? டிவைட் பை 2ன்னு போட்டு 50 அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அப்ப 2/10ல பாதி என்னன்னு கேட்டா 2/1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2/1 என்ன அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ a/m டிவைட் பை a/n அப்படின்னு இருக்குன்னா இது நம்ம எப்படி எழுதுவோம்? a/n மைனஸ் n அப்படின்னு சொல்லி எழுதுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் மெத்தேடு. ஸோ அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 2/10 இங்க மேல என்ன வந்துடும்? -1 அப்படி சொல்லி வந்துடும். அப்போ நம்ம டைரக்டா எடுக்கிறப்ப 2/9. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2/9. நம்ம தெரியாம கூட 2/5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் என்ன பண்ணிடக்கூடாது, போட்டுற கூடாது. நெக்ஸ்ட், ஸோ இப்போ ஒரு நம்பர் பேஸ் பண்ணி சம்மு இப்போ பாருங்க 3, 7, 14, 23, 36, 49 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரும்னு 49க்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லி கொஸ்டின் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா பகா எண் 2, 3, 5, 7, 11, 13, 17 இந்த மாதிரி பகா எண் அப்படின்றது போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 × 1 + 2 ஈக்குவல் என்ன வந்துடும்? 3. அப்படியே அந்த 3 இங்கே கொண்டு வந்தா சரி 2 × 2 + 3 4 + 3 7. 3 × 3 + 5 9 + 5 14. 4 × 4 + 7 16 + 7 23. 5 × 5 + 1 + 11 25 + 11 36. 6 × 6 + 13 6 36 39 49. 7 × 7 + அப்ப 7 7 49 49 கூட்டல் 17 என்ன வந்துடும் நம்மளுக்கு? 66. அப்ப இந்த மெத்தட்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்ம சால்வ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 66. நெக்ஸ்ட், 20, 21, 25, 34, 50, 111 என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கான பதிலை காண்க. இது ஒரு நம்பர் பேஸ் பண்ண ஒரு சம்மு தான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 20 + 1 ஸ்கொயர், 21 + 2 ஸ்கொயர், 25 + 3 ஸ்கொயர், 34 + 4 ஸ்கொயர், 50 + 5 ஸ்கொயர். ஸோ இந்த மெத்தட்ல தான் பார்த்து சால்வ் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க. 1 ஸ்கொயர் 1, 20 + 1 21, 21 + 2 ஸ்கொயர் 4, 25, 25 + 3 ஸ்கொயர் 9, 34, 34 + 4 ஸ்கொயர் எவ்வளவு? 4 ஸ்கொயர் 16 + 36 34 50. 5 ஸ்கொயர் 25 75. இப்ப பாருங்க 75 + 6 ஸ்கொயர் 36 111. அப்ப 75 தான் இதுக்கான ஆன்சர். அப்ப என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வருவது என்ன? ஸோ இது ஒரு ஏபிசி நம்பரா கொடுக்காம ஏபிசிடியா கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்பர் கொடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ இதெல்லாம் பிரைம் நம்பர் என்னன்றதை பார்க்கணும். பகா எண் 2 3 5 7 11 13 17 அப்படின்னு பிரைம் நம்பர் போகும். இப்போ இந்த மெத்தட்ல இருக்கான்னு பாருங்க. பி சி இ ஜி, அப்ப ஜிக்கு அப்புறம் அடுத்து என்ன வரணும்? கே. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்ப இது இப்ப என்ன மெத்தட்ல இதை சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரைம் நம்பர் வச்சு சால்வ் பண்ணிருக்காங்க. அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சுனா போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ 1/2 1/2 3/5. இப்ப பாருங்க 1/2 3/5 5/10
இப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் மேலே எப்படி மூவ் ஆயிருக்கும் பாருங்க. 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 என்ன வரணும் 9. இப்போ மேலே 9 தான் வரணும். அப்போ இதுவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இதுவா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணிடணும். இப்போ இது ரெண்டுல 26 28 கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இதை கிராஸா பாருங்க. 2 2 + 3 5, 5 + 5 10, 10 + 7 17, 10 + 7 17, 17 + 9 மேல என்ன இருக்கு, இங்க 9 இருக்கு. 17 + 9 26. அப்ப அதுக்கான ஆன்சர் பி தான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பகு எண்ணா, காம்போசிட் நம்பரா, இல்ல பகா எண்ணா, இல்ல ஒரு முழுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரைமா, காம்போசிட்டா, இல்ல இண்டிஜரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். 7 × 5 × 3 × 2 + 3. அப்ப 7 5 35, 35 2 70, 70 3 210 + 3 213. அப்ப 213 1ஆல வகுக்கலாம். அடுத்து 213 3ஆல வகுக்கலாமான்னு பாருங்க. 71 அடிக்க முடியும், டிவைட் பண்ண முடியும். அப்ப 213 213ஆல டிவைட் பண்ண முடியும். ஆனா இங்க ஆன்சர் பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பிரைம் நம்பர் கிடையாது, இது ஒரு பகு எண், காம்போசிட் நம்பர் தான் இதுக்கான சரியான விடை. பிரைம் நம்பர் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, ஒரு மிகை முழுவா, அதாவது ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது, ஒரு மிகை முழு ஏ இருக்கு, அதை நான் என்ன பண்றேன்னா 88ஆல வகுக்கும் போது மீதி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 60 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. A = BQ + R. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, ஏ அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா வகுக்க போறேன். எதால அப்படின்னா பியால வகுக்க போறேன். ஸோ அதை வகுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குன்னா Q கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் என்ன அப்படின்னா R. ஸோ இதுதான் இதோட மெத்தடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு இந்த சம்ம நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ நல்லா பாருங்க. அப்ப இது எனக்கு கிடைச்சிருச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன், 11ஆல வகுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்றதான் பார்க்க போறேன். ஏ சரி, ஆமா, இது நான் 11ஆல வகுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும். ஏ இருக்கு 88 = 61. இதை நான் 11ஆல வகுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்றதான் ஆன்சர். இப்போ இது நான் 61 எனக்கு இருக்கு. இதை டைரக்டா நான் 11ஆல வகுக்கிறப்ப எனக்கு 55 போக எனக்கு மிச்சம் என்ன இருக்கும் 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரிமைண்டர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க 6. இல்லைன்னா இன்னொரு மெத்தட்ல டைரக்டா சால்வ் பண்ணலாம். 61 எனக்கு கிடைச்சிருச்சு. இதை நான் 11ஆல வகுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் டைரக்டா பாத்துருங்க. பாத்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிமைண்டரா கிடைக்கும். ஆன்சர் 6. நெக்ஸ்ட், பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை சரியான பதிலால் நிரப்புக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப 101 100 இங்க என்னன்னு எனக்கு தெரியல. 87 71 46. ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன, 1. இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல, இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. 87க்கு 71க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு, 7 71 16 வரும். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ, 25. அப்போ இது என்ன மூவிங்ல போயிருக்கு அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படின்னு போயிருக்கு. ஸோ பெருசுல இருந்து சிறுசா போறப்போ மைனஸா போகும். நம்ம டைரக்டா என்ன டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் இங்கே என்ன வரணும், அப்போ 4, 3 ஸ்கொயர் இங்கே என்ன வரணும் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ 4 9 வந்தால் சரியா வருமா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ 100ல் 4 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு 96. 96ல் 9 போயிடுச்சுன்னா என்ன ஒரு 87. அப்போ கரெக்டா வருது. அப்போ இது இந்த மூவிங்ல தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் 96. ஸோ நெக்ஸ்ட், பின்வரும் எந்த ஒரு ஜோடி சார்பகா எண்கள், அதாவது கோப்ரைம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எந்த பேர் வந்து கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16 62. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1ஆல் அடிக்கலாம் 2ஆல் அடிக்கலாம். 21 35. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 7ஆல் அடிக்கலாம், 1ஆல் அடிக்கலாம் 7ஆல் அடிக்கலாம். 23 92. இதை 1ஆல் அடிக்கலாம் 23ஆல் அடிக்கலாம்.
18 25 ஒன்னால மட்டும்தான் நம்மளால அடிக்க முடியும். அப்போ 1 வந்துச்சு. அப்ப ஹெச்சிஎஃப் சொல்லுவாங்களா, ஹெச்சிஎஃப் அதாவது கோப்ரைம் நம்பருக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 1. அப்ப கோப்ரைம் நம்பருக்கு வந்து 18 25 எந்த நம்பராலையும் டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப அதுதான் இதுக்கான சரியான விடை பி. நெக்ஸ்ட் 1 9 25 49 81. இது எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரியே தெரியுது. ஆனா இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை மட்டும் பார்க்கணும். 1 9 25 49 81 கரெக்ட். 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். அப்ப என்ன 1 3 5 7 9ன்னு ஆட் நம்பரா போயிருக்கு, ஒற்றைப்படை எண்ணா போயிருக்கு. அப்போ 9க்கு அப்புறம் ஒற்றைப்படை என்ன 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் எத்தனை 121. அப்ப இதுக்கான சரியான விடை 121. ஸோ நம்பர் பேஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன்ல சால்வ் பண்றதுன்னு நம்பர் சீரிஸ் பத்தி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.